ஸோ இன்னைக்கு நம்ம 8th எக்ஸசைஸ் 3.4ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பொறுமையாக கவனிங்க. இந்த டேர்மோட லாஸ்ட் நம்பரை பார்க்க போறீங்க. ஓகே, அப்போ இந்த டேர்மோட லாஸ்ட் நம்பர் பார்க்குறீங்களா? பார்த்துட்ட பிறகு இது எந்த நம்பரோட ஸ்கொயரா இருக்கான்னு பார்க்க போறீங்க. ஓகே, 49 அப்படின்றது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 7 ஸ்கொயர். 25ன்றது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 5 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் டேபிள் நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் எனக்கு ஸ்கொயர்ல இருந்து அடுத்த இந்த இந்த ஸ்கொயர் இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் பிளஸ் இருந்தது அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கண்ணை மூடிட்டு எழுதிருங்க. இங்க ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பக்கத்துல மைனஸ் இருந்தா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு கண்ணை மூடிட்டு எழுதிருங்க. ஓகே, அடுத்து எப்படி சம்மா அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, இந்த இந்த 14 இருக்குல்ல, இந்த 14 நல்லா கவனி. 14 போறதுக்கு முன்னாடி கூட இங்க ஒரு 2 போட்டுக்குங்க, மைனஸ் இங்க ஒரு 2 போட்டுக்குங்க. இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு? 14 இருக்கு. 2 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 14 கிடைக்கும்? 7. வேலை முடிஞ்சு. இந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. இங்க 2 போட்டீங்கல்ல, 2 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 10 கிடைக்கும்? 5. அவ்வளவுதான். இந்த y அப்படியே போட்டுக்குங்க. வேலை முடிஞ்சதுப்பா. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஆமாவா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. பி இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 7 இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இது அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கா? ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல இந்த சைடு இதை, ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 7. வேலை முடிஞ்சது. ஓகே, இப்போ இங்க வாங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. அது அப்படியே இங்க போடுங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒய் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு. ஸ்கொயர். இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ சொல்யூஷன் போட்டுக்க போறீங்க. சொல்யூஷன் போட்டுட்டு இதை இப்படி பிரிச்சு எழுதிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி எழுதிக்க போறீங்க. ஐடென்டிட்டி எழுதிட்டு கம்பேர் பண்ண போறீங்க. கம்பேர் பண்ணி என்னோட ஆன்சரை எழுதிட போறீங்க. அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். இது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? லாஸ்ட் நம்பரை பார்க்க போறீங்க. அது ஸ்கொயரா இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மெத்தடு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 சம்முமே உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர்ல தான் இருக்கு, லாஸ்ட் நம்பர். ஸோ இந்த மெத்தட்ல போட்டுடலாம் ஈஸியா. இது புரிஞ்சுதா? புரியலன்னா இன்னொரு தாட்டி இந்த வீடியோவை பாருங்க. பார்த்தும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.